தேக்கடி காடு நடுவில் ஒரு பழைய ஆங்கிலேயர் பங்களா இருக்கு. நள்ளிரவில் அந்த இடத்தில் விளக்கு எரியுமாம். ஆனால் யாரும் போனால் மறுபடி திரும்பி வரமாட்டாங்க. 1920 அந்த பங்களாவில் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி தற்கொலை செய்திருக்காராம். அந்த சம்பவத்துக்கு பிறகு அந்த இடம் பேய் பங்களா ஆனது. ஒரு 4 பேர் குழு தங்களது பயணத்தின்போது இந்த பேய் பங்களா பற்றி கேள்விப்பட்டாங்க. ஒரு தேசிய புலிகள் காப்பகம் வழிகாட்டி அவர்களை எச்சரித்தான். அங்க போகாதீங்க சார். இரவில் யாரேனும் போனா காலையில் பத்திரமாக திரும்பி வர மாட்டாங்க. அங்கே யாரும் வாழ முடியாது. ஆனால் அந்த குழு அதை சாதனை போல் எடுத்துக்கொண்டு இரவு முழுவதும் பங்களாவில் தங்க முடிவு செய்தது. மாலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. ஆனால் இரவு 12 மணிக்கு அவர்கள் வாழ்க்கை மாறிப்போனது. அவர்களுக்குள் ஒருவன் திடீரென கொஞ்சம் தொலைவில் ஒரு ஒளி எறிவதை கவனிக்கிறான். பல கிடக்கும் கதவுகள், நகரும் நிழல்கள், அடிக்கடி சத்தமடிக்கும் மரங்கள் அனைத்தும் பயத்தை அதிகரித்தன. ஒரு நிமிஷத்தில் அவர்களின் முன்னால் ஒரு வெள்ளை உடை அணிந்த ஆங்கிலேய அதிகாரியின் உருவம் தோன்றியது. அவன் சிரிக்கிறான், ஒரு பயங்கரமான சிரிப்பு. குழுவில் ஒருவர் தரையில் மயக்கமாய் விழுந்தார். அடுத்த நாள் காலை அந்த குழுவில் இருவர் காணாமல் போயிருந்தார்கள். போலீசாரும் தேடி பார்த்தனர். அவர்கள் காணாமல் போன இடத்தில் கொதித்த இரத்தத்துடன் பழைய எலும்புகள் கிடந்தன. அந்த இடத்தில் 1920 மரித்த அதிகாரியின் பழைய டைரியும் கிடைத்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் தவறு செய்தேன். அவன் எனக்காக வருகிறான். இந்த காடு ஒரு சாபம் பெற்ற இடம். அவர்களும் திரும்பி வரவில்லை. இந்த இடம் இன்னும் பேயடித்த இடமாகத்தான் இருக்கிறது.